Hi friends, welcome to 1C Recipes and Vlogs. இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான மதுரை ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்பெஷல் பட்டர் பன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு அருமையான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பிளாக் டீயோ அல்லது மில்கில் செஞ்ச டீ இது கூடவே இந்த பட்டர் பன் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம அந்த பட்டர் பன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பவுலில் ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்த பட்டர் அதில் சேர்த்துக்கலாம். பட்டரை ஃப்ரிட்ஜிலேருந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா க்ரீமி ஆயிரும். 2 டீஸ்பூன் அளவு பட்டர், 3 டீஸ்பூன் அளவு சுகரை நீங்கள் பவுடர் பண்ணியும் சேர்க்கலாம், இல்லாட்டி டைரெக்டாகவும் சேர்க்கலாம். இப்போ அந்த சுகர் நல்லா கரையணும். பட்டரும் சுகரும் சேர்ந்து நல்லா பீட் பண்ணி க்ரீமியாக கிடைக்கணும். அதனால் ஒரு பீட்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்பூன் யூஸ் பண்ணி கூட அந்த மாதிரி பீட் பண்ணலாம். உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் ஹேண்ட் பிளெண்டர் இருந்தது அப்படின்னா வேலை இன்னும் சுலபமாக முடிஞ்சிடும். இந்த மாதிரி எலக்ட்ரிக் பிளெண்டர் இல்லாமல் கையிலே பீட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் பீட் பண்ணால் தான் நல்லா க்ரீமியாக கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவு நல்லா க்ரீமியாக நம்மளோட பட்டர் பீட் பண்ணணும். சுகரும் நல்லா கரைஞ்சிருக்கணும். நம்மளோட பட்டர் க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பன்னை தவாவில் டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். அதுக்காக நம்ம கடையில் வாங்கின பன் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். அயன் தோசை தவா எடுத்துக்கோங்க. அயன் தோசை தவாவில் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த தோசை தவா நல்லா ஹீட் ஆன பின்னாடி அதில் 1 டீஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துட்டு நம்ம கடையில் வாங்கின அந்த பன்னை வச்சிடலாம். அந்த பன்னை 2 சைடும் அந்த பட்டரில் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி தோசை கரண்டி இருக்கும் இல்லையா, அதை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த பன்னு நல்லா ஃப்ளாட் ஆயிரும். நீங்கள் மாதிரி அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பன்னு நல்லா ஃப்ளாட்டாக தான் தருவாங்க. அந்த தவாவில் நல்லா டோஸ்ட் பண்ணி நல்லா ஃப்ளாட்டாக தருவாங்க. ஸோ அது மாதிரி நம்மளும் அந்த கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஃப்ளாட் ஆயிரும். 2 சைடும் நல்லா கிறிஸ்பியாக லைட் கிறிஸ்பியாக வர வரைக்கும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட பன்னை நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம். இதே மாதிரி மற்ற 2 பன்னையும் டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். மொத்தம் இன்றைக்கி நம்ம 3 பன்னு வச்சு செய்ய போகிறோம். இப்போ நம்ம டோஸ்ட் பண்ண அந்த பன்னை பேஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அடிப்பகுதி, அதில் நம்ம ரெடி பண்ண அந்த பட்டர் க்ரீமை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸ்ப்ரெட் பண்ணி மேலே வச்சுட்டு மேலே ஒரு ஜாம் வச்சுருங்க. உங்கள் வீட்டில் ஃப்ரூட் ஜாம் இருக்கும் இல்லையா, அது மேலே ஒரு சின்ன ட்ராப் மாதிரி வச்சுட்டு அப்படியே சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதுவே வேறு மாதிரியும் பண்ணலாம். அந்த க்ரீம் கொஞ்சம் நம்ம வீட்டில் இருக்கிற அந்த ஃப்ரூட் ஜாம் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணியும் சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது ஒரு ஜாம் தடவி அந்த பட்டர் பன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதே அந்த பர்கர் பன்னில் பேஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் நம்ம ரெடி பண்ண அந்த பட்டர் க்ரீமை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஃப்ரூட் ஜாமை ஸ்ப்ரெட் பண்ணி க்ளோஸ் பண்ணி மேலே கொஞ்சமாக ஜாம் வச்சு அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப சிம்பிள். கிட்ஸ் கூட ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க நம்ம எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தோன்னா. ஏன்னா இப்போ கிட்ஸும் வீட்டில் இருக்கனால அவங்களுக்கும் போர் அடிக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன ரெசிபீஸ் அவங்களுக்கும் சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் செய்வாங்க. நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து செஞ்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட பட்டர் பன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஜாம் தடவி கூட சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். Thanks for watching.